பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். விடியல் இணையதளத்தின் சமூக வலைத்தளங்களின் ஊடாக நேர் நெஞ்சங்களுக்கு ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1447 ரமலான் மாதத்தின் பிறை 27ஆம் நோன்பை நோன்பு திறந்ததற்கு பின்னால் இன்று மாலை வேளை பிறை 28ஆம் நாளில் நாம் வீட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 தினங்களில் இந்த ஷாபான் மாதத்தின் பிறை மாநாடு நடைபெறவிருக்கிறது. அந்த வகையில் இந்த தலைப்பிறை மாநாடு சம்பந்தமான உத்தியோகபூர்வ அறிவிப்பை கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இருந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் உதவி செயலாளர் மௌலவி எம்ஆர் அப்துல் ரஹ்மான் அல் ஹிலாலியாக நான் உங்களுக்கு அதன் உத்தியோகபூர்வ அறிவிப்பை தருகிறேன். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை மாலை மகரிபுக்கு பின்னால் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறை மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு தலைவர் அல் உஸ்தாத் அல் ஆலிம் எம்ஏ ஹிஷாம் அல் ஃபத்தாஹி அவரின் தலைமையின் கீழ் நடைபெறவிருக்கிறது. அம்மாநாட்டுக்கு வழமை போல் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உலமாக்கல், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் பிறைக்குழு பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் பிரதிநிதிகள், இதே போன்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இது தொடர்பாக நாம் 2 கிழமைக்கு முன்னால், அதாவது சென்ற வியாழக்கிழமை 5ஆம் தேதி கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் பிறைக்குழு தலைவரின் தலைமையின் கீழ் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உலமாக்கல், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் பிறைக்குழு உலமாக்கல் ஒன்று சேர்ந்து இந்த ஷவ்வால் மாதத்தின் தலைப்பிறை தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றது. அக்கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் முக்கியமாக கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் அன்று எல்லா அமைப்புகளும், அதாவது பிறை மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைவரும் இருந்து எடுக்கக்கூடிய ஏகமனதான இந்த தீர்மானத்தை கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இருந்து அதன் பிறை மாநாட்டு தலைவரான கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் தலைவர் அவர்கள் எஸ்எல்பிசி முஸ்லிம் சேவின் ஊடாகவும், அதே போன்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் அனுமதி அளிக்கப்பட்ட ஊடகங்களின் நேரலின் ஊடாகவும் இந்நாட்டு மக்களுக்கு உத்தியோகபூர்வமான தரக்கூடிய அறிவிப்பை தவிர சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் ஏனைய அறிவிப்புகள் விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்குமாறும் தாழ்மையாக பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பிறை தொடர்பாக பல வருடங்களாக கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் கிளை உலமாக்கல், அதே போன்று அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா கிளை உலமாக்கல் பிறை தொடர்பாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இது தொடர்பான அறிவூட்டல்கள் கொடுக்கப்பட்டு அதற்குண்டான பார்க்கக்கூடிய முறைகள் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இருக்கும் என்ற வகையில் எல்லா மாவட்டங்களிலும் பொதுமக்கள் ஆங்காங்கே தனித்தனியாக தாங்கள் ஒவ்வொரு மாத பிறை பார்க்காமல் அவர்களுடன் இருந்து குழுக்களுடன் உலமாக்களுடன் சேர்ந்து இது தொடர்பாக அவர்களுடன் இருந்து பார்க்குமாறு அன்பாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த வகையில் பொதுவாக பிறை வெற்று கண்ணுக்கு தென்படக்கூடிய சில பேராமீட்டர்ஸ் நெறிமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நெறிமுறை தான் மூன் லெக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நெறிமுறை. அதாவது சூரியன் மறைந்து சந்திரன் மறைவு இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் 6:30க்கு சூரியன் மறைகிறது வைத்துக் கொள்வோம். 7:15 சந்திரன் மறைகிறது என்று சொன்னால் இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் 45 நிமிடங்கள் என்று சொல்லப்படும். பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நிமிடங்கள் பற்றிய ஒரு தகவல் தான் எல்லோருக்கும் அறியக்கூடிய ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு அது ஒரு அடிப்படை கோலாக இன்று பிறை தென்படுமா இல்லையா என்று ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படை கோலாக அளவுகோலாக பாவிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட உள்ள ஒரு சொல்லப்படக்கூடிய நேரம் என்பது சந்திரன் மேற்கடிவானத்தில் இருக்கிறது, அது வளர்ப்பிறை பாதையில் பயணிக்கிறது என்பதற்குண்டான ஒரு அளவுகோலே தவிர பிறை வெற்றுக்கண்ணு தென்படுமா இல்லையா என்று முடிவு செய்யக்கூடிய அடிப்படையான அளவுகோல் அல்ல. எனவே சில காலங்களில் 20 நிமிடங்களாக இருக்கலாம், சில காலங்களில் 30 நிமிடமாக இருக்கலாம், சில காலங்களில் 1 மணி நேரத்தை தாண்டியும் இருக்கலாம். தலைப்பிறை என்பது ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு மட்டும் தென்பட்டு போகக்கூடியது மட்டுமல்ல. சில கட்டங்களில் சில தலைப்பிறைகள் 20 நிமிடங்களும் பார்க்கலாம், சில காலங்களில் 10 நிமிடங்களும் பார்க்கலாம், சில காலங்களில்
45 நிமிடங்களோட தலைப்பிறை தென்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் வெறும் 5 நிமிடமாகவும் இருக்கலாம். இப்படி வித்தியாசமான காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது நடைபெறும். எனவே இந்த விஷயத்தில் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ரமலான் மாதத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மாதத்தில் நாம் செய்த அனைத்து அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்துக்கு உட்பட்டவர்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடத்தில் ரமலானையும் நாம் சந்தித்து அம்மாதத்தையும் பூர்த்தியான நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தருவானாக. இந்த துஆவை நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.